இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய மறையுரை சிந்தனைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் உள்ள இறை வார்த்தையை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் முதல் பேதுரு அதிகாரம் 4 இறைவசனங்கள் 7 13 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 12வது இறைவசனம், அன்பிற்குரியவர்களே, துன்பத் தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மிகவும் எளிமையான ஒரு நடையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, துன்பத் தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து இந்த வசனம் இவ்வாறாக செல்கின்றது. 13வது வசனத்தோடு இன்றைய வாசகம் நிறைவு பெறுகின்றது. நாம் தொடர்ந்து படித்தோம் என்றால் எவ்வகையான துன்பங்களில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், பேருவகை கொள்ள வேண்டும் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் தொடர்ந்து வாசித்தோம் என்றால், கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதனால் வந்தவையாக இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆக நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது எதன் பொருட்டு நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால், நாம் கொண்ட விசுவாசத்தின் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு, இறை ஆட்சியின் பொருட்டு துன்பங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அது இல்லாமல் உலக போக்கிலான காரியங்களில் துன்பங்கள் வந்தால், கடவுளே உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு பேசக்கூடாது. உதாரணமாக, ஒரு போதை பழக்கத்தில் இருக்கிறீங்க, குடிக்கிறீங்க, தெரியும் அந்த போதை பழக்கம் நம்மளையும் யார் எடுக்கிறார்களோ அவர்களையும் கேடு உள்ளதாக மாற்றிடும், தீமையை விளைவிக்கும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம எடுக்கிறோம். அதன் மூலியமாக ஒரு இறப்போ அல்லது ஒரு அகால சூழ்நிலையோ குடும்பத்தில் ஏற்படுதுன்னா கடவுள் அதற்கு காரணமா? கடவுள் அதுக்கு காரணம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறோம், இப்படி போயிட்டே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறோம்ல, அந்த துன்பம் கிடையாது. இப்போ உதாரணமாக இளைஞர்களை பார்க்குறோம், ஓவர் ஸ்பீடு பைக்கில் போனாக்கா ஆக்சிடெண்ட் ஆகுது, இறப்பு ஏற்படுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம். அந்த பையனுக்கும் பாதிப்பு, அம்மா அப்பாவுக்கு, குடும்பத்துக்கு எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். தெரியும் ஓவர் ஸ்பீடில் போனோம்னா விபத்து நடக்கும்னு தெரியும். நாம் தெரிந்தே போய் விபத்திற்கு உள்ளாகிறோம். அப்போ கடவுளா காரணம்? கடவுளா ஓவர் ஸ்பீடாக போக சொன்னார்? இல்லை கடவுளா இந்த மாதிரி போதைப் பொருட்களை எடுக்க சொன்னாங்க? இல்லை, நாம புத்தி அறிந்து நாம ஏற்படுத்தி கொள்கிற கூடிய துன்பங்கள், அதற்கு கடவுள் பொறுப்பேற்க மாட்டார். இங்கே சொல்லக்கூடிய துன்பம் இறையாட்சியின் பொருட்டு, கடவுளின் பொருட்டு நாம் துன்பங்களை எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? நாம் துன்பப்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை தன்னந்தனியே விட்டு விடுவது கிடையாது. அவருடைய திருக்கரம் நம்மோடு இருக்கின்றது. அவரும் நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றார், துன்பப்படுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 தெசலோனிக்கர் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 16 இவ்வாறாக வாசிக்கின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்குமே துன்பம் இருந்தது. இறையடியார்கள், திருத்தூதர்கள், சீடர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், புனிதர்கள், இறை மனிதர்கள் என எல்லோருக்குமே துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தன. அவர்களில் வெளிப்பட்ட ஒரு வித்தியாசமான விசுவாச பண்பு என்னவென்றால், அந்த துன்பங்களில் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஏனென்றால் அது கடவுளுக்காக, இறையாட்சிக்காக, தான் கொண்ட விசுவாசத்திற்காக என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். உதாரணமாக திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 இறைவசனம் 15 16 நாம் பார்க்கின்றோம். சவுல் அழைப்பு பெறுகின்றார். அப்பொழுது அனனியா என்ற ஒரு குரு மூலியமாக ஆண்டவர் சவுலிடம் சென்று சொல்ல சொல்கிறார். எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாக பவுல் இருக்கின்றார்.
என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்று அவர் சொல்கின்றார். பவுலடியாருடைய பணி, அவர் மீண்டுமாக பணி செய்கின்றார். எத்தனையோ துன்பங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 23 வாசித்தோம் என்றால், பவுலடியார் தன்னுடைய இறையாட்சியின் பணியில், நற்செய்தி பணியில் பட்ட துன்பங்களை, பாடுகளை அவர் நினைவு கூறுகின்றார். உதாரணமாக, நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைப்பட்டேன், கொடுமையாய் அடைப்பட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிப்பட்டேன், 1 முறை கல்லறிப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருந்தது. ஆக பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் தான் பட்ட துன்பங்களை சொல்கின்றார். ஆனால் அவர் ஒருபோதும் ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கவில்லை. ஏனென்றால் கடவுளுக்காக, இறையாட்சிக்காக, தான் தேர்ந்து கொண்ட பணிக்காக அவர் உழைக்கிறார். அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். கடவுள் சொல்கிறார், துன்பம் இந்த உலகில் உண்டு, நான் இந்த உலகத்தை வெற்றி பெற்று விட்டேன், நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கின்றார். ஒரு புனிதரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். புனித தமியான் மொலாக்கா என்று சொல்வார்கள். அவர் ஒரு குருவாக இருக்கின்றார். தொழு நோயாளர்களுடைய பாதுகாவலர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அவருடைய இயற்பெயர் ஜோசப் டி வெய்ஸ்டர். அவர் அந்த துறவர சபையில் சேர்ந்து இந்த தமியான் என்ற பெயரை எடுக்கின்றார். 1840 ஜனவரி 3 பெல்ஜியத்தில் அவர் பிறக்கின்றார். பிறகு 19ஆம் நூற்றாண்டில் ஹவாய் தீவில் கொடிய நோய் ஒன்று பரவுகிறது, தொழுநோய் பரவுகின்றது. அந்த தொழுநோய் பரவியதன் காரணமாக அந்த தீவில் உள்ள எல்லா மக்களையும் பிரித்து எடுத்து தனிமைப்படுத்துகிறார்கள் மொலாக்கா என்ற தீவில். அந்த தீவிற்கு பணி செய்ய வேண்டும், யாரை அனுப்புவது என்று சொல்கின்ற பொழுது தமியான், இந்த துறவி, இந்த அருள் பணியாளர், நான் செல்கிறேன் என்று சொல்கிறார். 1864 அங்கு செல்கிறார். அங்கு தொழுநோயாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு அடிப்படை தேவைகளும் இல்லை. இவர் செல்கின்றார், தொழுநோயாளர்களை தொட்டு தூக்குகின்றார், காயங்களுக்கு மருந்திடுகிறார், அவர்களுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடமாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், அங்கு உள்ள தேவாலயங்களை சீர்படுத்தி திருப்பலி நிறைவேற்றுவதாக இருக்கலாம், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்த பொழுது அவர்களுக்கு திருப்பலி வைத்து அடக்கம் செய்வது, சவப்பெட்டிகளை செய்வது என்று சொல்லி மனிதநேய உதவிகளை அவர் செய்கின்றார். இந்த தொழுநோயாளர்களுக்கு மத்தியில் யாரும் செல்லவில்லை என்ற நிலையில் நான் செல்கிறேன் என்று சொல்லி அந்த தீவிற்கு செல்கின்றார். இப்போ எல்லாம் பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற புனிதர்களுடைய படத்தை எல்லாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது போட்டு காட்டுங்க. நிறைய ஒரு இன்ஸ்பைரிங் செயின்ட் டேமியன். ஆக இவ்வாறாக செல்கின்றார். 1889 ஏப்ரல் 15 இவர் அந்த தொழுநோயாளர்களுக்கு பணி செய்கின்ற பொழுது இவருக்கும் தொழுநோய் ஏற்படுகிறது. இவருக்கு தெரியவில்லை. அந்த மருத்துவர்கள் சோதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவரையும் சோதனை செய்கிறார்கள். அவரிடம் சொல்வதற்கே கண்ணீர் கலங்குகிறது. இவருக்கும் தொழுநோய் பீடிக்கப்பட்டது. ஆனால் அதை தாண்டி 4 வருடங்கள் அவர் கடவுளுக்காக சேவை செய்தார். 1889 ஏப்ரல் 15 அன்று அவர் இறக்கின்றார். 2009 அக்டோபர் 11 மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கின்றார். ஏன் சொல்கிறேன் என்றால், எத்தனையோ இறையடியார்கள், திருத்தூதர்கள் தொடங்கி பவுலடியார், புனித தமியான், இன்னும் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மறைசாட்சிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் இந்த துன்பத்தீயில் உழன்றவர்கள்தான். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என்ன காரணம்? இந்த துன்பங்களின் ஊடாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம்? அழைத்தவர் கைவிட மாட்டார். உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த அந்த கடவுள் துன்ப வேளையில் கைவிட மாட்டார். அதனால் தான் என்னுடைய எளிய ஜெபமாக இருப்பது, இதுவரை வழிநடத்திய கடவுள், இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் கண்டிப்பாக வரும் காலத்திலும் வழி நடத்துவார்.
இதுவரை வழிநடத்திய கடவுள், எத்தனையோ விதமான வேதனைகள், சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் இருந்தும் நம்மை வழிநடத்திய கடவுள் இன்று இந்த நேரத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் எத்துணை துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் வழிநடத்துவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அழைத்தவர் கைவிட மாட்டார். எத்தனையோ விதமான துன்பங்களில் இவர்கள் எதிர்கொண்டார்கள் பணி செய்கின்ற பொழுது. ஆனால் எது அவர்களை உந்தி தள்ளியது? தான் கொண்ட விசுவாசத்திற்காக, தான் அன்பு செய்த அந்த இயேசுவிற்காக எது அவர்களை உந்தி தள்ளியது என்றால், அவர்கள் கொண்ட கடவுள் அனுபவம், காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்பா எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கடவுளுடைய அனுபவம் தான் எத்துணை வேதனைகள் வந்தாலும் அவர்களை முன்னோக்கி செல்ல உதவி செய்தது. அந்த கடவுளுடைய அனுபவம் நமக்கு இருந்தது என்றால், எவ்வளவு முன்புறம், பின்புறம், வலப்புறம், இடப்புறம், எந்த பக்கம் குழி வெட்டி வச்சாலும், எவ்வளவு சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தாலும் உடனே எல்லா துன்பங்களும் போயிடுமா, உடனே புதுமை நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த துன்பங்களினூடாக வழிநடத்தி செல்வதற்கு கடவுள் உதவி செய்வார். ஆக நாம் கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும். நம்முடைய பிடி கடவுள் அனுபவத்தில் இருக்கணும். நான் பெரிய ஆள், எனக்கு நிறைய பணம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எதுவும் ஒத்து வராது, எல்லாம் சரிந்து போய்விடும். கடவுள் மீது நாம் கொண்ட அந்த இறை அனுபவம் நம்மை காப்பாற்றும். எனவே ஒரு பிடி இருக்க வேண்டும். அது எதிலையாவது இருக்கலாம். தூய திருப்பலி ஜபங்களிலெல்லாம் உன்னத ஜபம் இந்த திருப்பலி, அல்லது ஜபமாலை ஜபிப்பது, அல்லது தனிப்பட்ட குடும்ப ஜபமாலை சொல்வது என்று நாம் தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியை, இறை பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இறை நம்பிக்கை தான் நம்மை இந்த வாழ்க்கையில் உந்தி செல்லும். அது நமக்கு தெம்பும் திடனுமாக இருக்கும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கும் ஒரு பிடி, ஒரு இறை அனுபவம் உண்டு. நான் அடிக்கடி சொல்வேன், அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில், இந்த புண்ணிய பூமியில் பணி செய்வதற்கு கடவுள் ஓராண்டு கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கும் அந்த பிடி ஆரோக்கிய தாயின் மீது உண்டு. ஏதோ இந்த இடம் எனக்கு புதிது கிடையாது. இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் என்னுடைய ஊர். சிறு பிள்ளையிலிருந்து, சின்ன குழந்தையிலிருந்து இதே இடத்துக்கு, இதே மாதாவை, இதே மரியை வாழ்கிற மேலே உள்ள போர்டு, இதே இடத்திற்கு சிறு பிள்ளையிலிருந்து வந்தவன் நான். அப்போ எல்லாம் அந்த பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஜெபமாலை சொல்லுவோம், இங்கே உட்காந்துருப்போம், இங்கே உட்காந்துருப்போம். கடவுள் இப்பொழுது இந்த ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கும் எங்களது பூசை வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். சிறு பிள்ளையிலிருந்து இந்த அன்னையை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான். முதலாக படிக்க சென்றது மரியன்னை இளங்குருகுலம், தஞ்சாவூரில் உள்ள மரியன்னை இளங்குருகுலம். அதற்கு பிறகு சென்றது திருஇருதய ஆண்டவர் குருத்துவ கல்லூரி சென்னை. அதன் முடித்த பிறகு பிரதராக, சகோதரராக ஒரு பணித்தளத்திற்கு சென்றேன் என்றால் எங்களுடைய தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் உள்ள கோற்றப்பட்டி புனித ஆரோக்கிய மாதா. அடுத்ததாக ரீஜென்சி என்று சொல்வார்கள், அங்கு சென்றது புனல்வாசல் புனித ஆரோக்கிய மேல்நிலைப்பள்ளி. திருத்தொண்டராக உயர்ந்த பிறகு திருத்தொண்டர் பணி, டைகிரேட் மினிஸ்ட்ரி செய்தது தஞ்சாவூரில் உள்ள அடைக்கல மாதா ஆலயம். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முதல் பணி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மங்களபுரத்தில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயம். அடுத்த பணியாக சென்றது புனல்வாசல் ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப்பள்ளி. அடுத்த பணியாக வந்தது புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயம். இப்பொழுது மாறி செல்வதும் முதலாக படிக்க சென்ற மரியன்னை இளம் குருகுலத்திற்கு தான். ஆக ஒரு இறை அனுபவம், இந்த ஆரோக்கிய தாய் வழிநடத்துகிறார்கள் என்ற ஒரு இறை அனுபவம். சற்று நேரம் அமர்ந்து சிந்திச்சு பார்த்தோம், இப்படி மாதா அம்மா இருக்கிற இடத்துக்கே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறை அனுபவம். அந்த இறை அனுபவம் தான் என்னை உந்தி செல்கிறது. எனவே நாமும் எத்துணை வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் ஒரு பிடி இறை அனுபவம் இருக்க வேண்டும். அது ஜெபமாலை சொல்வதாக இருக்கலாம், நாம ஜெபம் சொல்வதாக இருக்கலாம், அல்லது திருப்பலியில் நம்மை ஒப்பு கொடுப்பதாக இருக்கலாம், தனிப்பட்ட பக்தி முயற்சியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு புனிதரிடத்தில் நாம் கொண்ட ஒரு பக்தி முயற்சியாக இருக்கலாம். அந்த இறை அனுபவம் நம்மை துன்பங்களின் ஊடாக வழிநடத்தி செல்லும். ஆமேன்.